வாசலை பூட்ட முடியாதே. திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். சோர்ந்து போயிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 40வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். பல தருணங்கத்துல நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். உடல் அளவால சோர்ந்து போயிருக்கலாம், மனதளவுல சோர்ந்து போயிருக்கலாம். நிறைய காரியங்கள் உங்க வாழ்க்கையில சோர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கலாம். சோர்வு உங்களை தளர்வடைய செய்யலாம். சோர்வு உங்களை பல கோணங்களிலே சிந்திக்க வைத்துக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு ஆண்டவர் பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். என கண்பான தேவ பிள்ளைகளே, வேலை கிடைக்கவில்லையே என்று சோர்ந்து போயிருக்கிறாயா? என் வாழ்க்கையிலே ஏன் எனக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லை என்று சோர்ந்து போயிருக்கிறாயா? பல சூழ்நிலைகளை நினைத்து நீ சோர்ந்து போயிருக்கிறாயா? தடைகளை நினைத்து நீ சோர்ந்து போயிருக்கிறாயா? சோர்வுகளை மாற்றுகிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே நம்பிக்கையும் பலனையும் சத்துவத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். சோர்ந்து போய் இருக்கும் பொழுது என்னால என் வேலையை செய்ய முடியல, என்னால ஓட முடியல, என்னால நடக்க முடியல, என்னால எதுவுமே செய்ய முடியல, ஏன் எனக்கு இந்த சோர்வுகள், நான் மிகவும் சோர்ந்து போனேன் என்று சொல்லி கலங்கி போயிருக்கிறீங்களா? நீங்க தொடர்ந்து ஓடவும் நடக்கவும் நிற்கவும் வேலைகளை செய்யத்தக்கவும் ஆண்டவர் உங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து தொடர்ந்து ஆண்டவர் உங்களுக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் மன உற்சாகத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருங்க. தடைகளை உடைப்பார். உங்க வாழ்க்கையில அற்புதத்தை கர்த்தர் செய்வார். மனதளவுல உடல் அளவுல சோர்ந்து போய் இருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து தொடர்ந்து ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். பிரச்சனைகளை நினைத்து சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? இந்த பிரச்சனை என்னை விட்டு நீங்கவே இல்லை, ஏன் இந்த பிரச்சனை என்னை உடைத்து கொண்டிருக்கிறது? இந்த பிரச்சனை நிமித்தம் நான் மிகவும் சோர்ந்து போய் இருக்கிறேன், இந்த மனிதர்களின் நிமித்தம் நான் மிகவும் சோர்ந்து போய் இருக்கிறேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கவில்லை? இன்றைக்கு கர்த்தர் எல்லா சோர்வுகளையும் கர்த்தர் பார்க்கிறார். சோர்வுகளை மாற்றுகிற தெய்வம் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் சோர்வை மாற்றி நம்பிக்கையை கொடுப்பார், உற்சாகத்தை கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் சோர்ந்து போகிறவனுக்கு பலனை கொடுப்பார் என்று வேதம் சொல்லப்பட்டது போல உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வேலைகளை செய்ய, தங்களுடைய காரியங்களை செய்ய, தொடர்ந்து ஓட, தொடர்ந்து முன்னேறி செல்ல பலனையும் தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.